எல்லா தெய்வங்களையும் கொண்டு வந்து இந்த இடத்துல கோயில் கட்டி அமைச்சிருக்கிறாங்க. அவங்க அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் முதற்கொண்டு எடுத்து வந்து இங்கே வச்சு ஓரளவுக்கு தயார் பண்ணி இந்த குளத்தை நமக்கு காட்ட கொடுத்துருக்கிறாங்க. ஒவ்வொரு தேவாரமும் பெற்றிருக்கணும். சிதம்பரத்தில் பொதுவாக வெளியூர் நபர்கள் தங்குவது என்பது மரபு கிடையாது. ஞானசம்பந்தரும் சரி, அப்பர் சுவாமிகளும் சரி, சிதம்பரத்துக்கு வந்த பொழுது 2 பேரும் சிதம்பரத்துக்குள்ளே தங்கலை. அவங்க திருவேட்களத்தில் தான் தங்குவாங்க. இது பெரிய பிராணம். ஏன்னா சிதம்பரம் வீதியே சிறப்புடையது. வீதி, எல்லை எல்லாமே அங்கே சிதாகாசம், நடராஜா ஆடுற சபைக்கு நிகரானது. அதனால் அங்கே வெளிநபர்கள் அங்கே போய் இருந்தோம்னா நமக்கு தேவையில்லாத அனாச்சாரங்கள், கோயிலுக்குள்ளே செய்யக்கூடிய அனாச்சாரங்கள் மாதிரி அது ஆயிடுங்கிறதுனால தான் நமக்கெல்லாம் இப்போ ஞானசம்பந்தர் அங்கே தங்குறனால அவருக்கு ஒன்றும் தோஷம் வர போகிறதில்லை. ஆனாலும் நாமெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அவர் அங்கே தங்காமல் வெளியில் தங்குகிறார் என்று உரையாசிரியர் சொல்கிறாங்க. அப்போ திருவேட்களத்தில் வந்து தங்கிட்டு, திருவேட்களம் அண்ணாமலை நெச்சிட்டுள்ள இருக்குது, அதை தரிசனம் பண்ணிவிட்டு திரு உச்சி இங்கே சொன்ன அந்த தலம், அந்த தலத்துக்கு நெல்வாயில்ங்கிற தலத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கழிப்பாலைக்கு போகிறாங்க. கழிப்பாலையில் போய் ஞானசம்பந்தர் வழிபட்டு திரும்ப வரும்பொழுது சிதம்பரத்துக்கு 2வது பதிகம் பாடுகிறார். இந்த திருக்கழிப்பாலை தரிசனம் பண்ணிட்டு போகும் பொழுது ஆடும் கழற்கு அணுக்காராம் பேரு பெற்றார் அப்படின்னார். அதாவது இந்த தில்லைவாழந்தர்கள் 3000 பேரும் சிவகணநாதர்களாகவே ஞானசம்பந்தர் காட்சி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது இந்த தலத்திலேருந்து போகும்பொழுது ஞானசம்பந்த காட்சியை கண்டு யாழ்ப்பாண நாயனாரை காண்பிக்கிறார். பாருங்க, 3000 அந்தணர்களும் 3000 சிவகணங்களாக தெரிவதை பாருங்க என்பதை ஒரு பதிகத்திலேயே சொல்லுகிறார். அதை சீலத்தார் தொழுதேத்தும் சிற்றம்பலம் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய அந்த வரியில் அதில் நீலத்தார் கண்ட உயர் நெற்றி மேல் உள்ள கண்ணினார் என்று சொல்லக்கூடிய அந்த பாடலில் ருத்ர கணங்களாகவே சிவபெருமானோட வடிவம் பெற்ற கணங்களாகவே தில்லைவாழந்தர்கள் அங்கே தெரிகிறது இந்த தலத்திலிருந்து பார்ப்பதை காட்டுகிறார். இந்த தலத்தில் அப்பர் சாமி பாடக்கூடிய பதிகம் ரொம்ப விசேஷமானது. இது கடற்கரையை ஒட்டியிருந்த தலம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சான்று அந்த பதிகத்தில் இருக்குது. கனபவளம் சிந்தும் கழிப்பாலை சேர்வானை கண்டால்களோ அப்படின்னு பாடுறார். அதாவது செவிலி கூற்றாக அதை பற்றி பேசிட்டு வந்தோம். ஒரு தாய் தன் மகளுடைய புலம்பலை பார்த்து பாடுகிறார். அந்த பெண்ணு இறைவனை பார்த்து தரிசனம் பண்ணியிருக்கா, அதனால் கழிப்பாலை சாமியை தரிசனம் பண்ணியிருக்கா, அதனால் அவள் சாமியை நினைத்து புலம்புகிறாள். அதை பார்த்த தாயானவள் என்ன நம்ம பொண்ணு ஏதோ புலம்பிட்டு இருக்கா, என்னவா இருக்கும் பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சு பார்க்குறான். அது மாதிரி பேசும்படியாக பதிகம் பாடியிருக்கிறார். வனபவளம் வைத்திறந்து வானவர்க்கும் தானவனே என்கின்றாளா, சினபவள தின்தோல் மேல் சேர்ந்திலங்கு வெண்ணீற்றன் என்கின்றாளா, அனபவள மேகலையோடு அப்பாலைக்கு அப்பாலன் என்கின்றாளால், கனபவளம் சிந்தும் கழிப்பாலை சேர்வாலை கண்டான் போலோ அப்படின்னு அவங்க அம்மா கண்டுபிடிக்கிறது மாதிரி அவள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை வச்சு ஒரு கழிப்பாலை சாமியை பார்த்துருக்கா போல் இருக்கு, அதனால் புலம்பி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறது மாதிரி செவிலி கூட்டுறது பதிகம் முழுக்க சுவையாக இருக்கும். சுந்தரமூர் சாமியோட நம்ம அற்புதமான கூட்டு சொல்கிறார். எங்கேனும் யாதாகி பிறந்திருந்தும் தன் அடியாருக்கு எங்கே என்று அருள் கொடுக்கும் கங்காநாயகனை கழிப்பாலை மேயவனே அப்படிங்கிறார். தன் அடியாருக்கு இங்கே நினைத்த இடத்திலே அருள் பண்ணக்கூடியவர் இந்த கழிப்பாலை சாமி என்கிறார். இந்த கழிப்பாலை சாமி கபில முனிவர் பூசித்தது. பாலாலே காமதேனு வழிபட்டு கொண்டிருந்தது. அதை பார்த்த இடத்துல சிவமூர்த்தியாக சாமி இருந்தார். வெண் மணலால் ஆக்கப்பட்ட சுவாமி. பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு குதிரை குழம்புனாலே தட்டப்பட்டதுனால மூர்த்தி பின்னமானது. அதை மாற்றி வேற வைக்கலாம், சாமி பிரத்யட்சமாகி இல்லை அந்த மூர்த்தியை நமக்கு விருப்பமானது அப்படின்னு சொன்னதுனால அந்த மூர்த்தியும் சாமி இருக்கிறாரு. மூர்த்தியை பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் இந்த மாதிரி ஒரு மூர்த்தி நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லா கோயிலும் சிவலிங்கம் அப்படி முழுக்கிட்டே இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் இந்த இடத்துல சிவலிங்கம் இவ்வளோ தூரம் வந்து பாதியை வெட்டி எடுத்தது மாதிரியும் அதுக்கு கீழே இப்படி குடஞ்சி எடுத்தது மாதிரி இருக்கும். இப்படி யூ போட்டது மாதிரி வெள்ளை வெள்ளையர்னு இருப்பார் சாமி. அந்த மாதிரி ஒரு மூர்த்தியை எங்கேயும் பார்க்க முடியாது. பால்வண்ணநாதர்னு அதனாலே பேர். இந்த சுவாமிக்கு பின்னாடி பொதுவாக பல்லவர் கால பழைய கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்தரா சுவாமி அம்பாள் பின்னாடி இருக்கிறது மாதிரி காமிச்சிருப்பாங்க. நீங்கள் திருவேற்காடு போனீங்கன்னா பார்க்கலாம், திருமறைக்காடெல்லாம் மாரி பார்க்கலாம். அங்கெல்லாம் கூட அதை உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த தளத்தில் மட்டும்தான் சுவாமிக்கு பின்னாடி சுவாமி அம்பாள் காலையில் பார்த்து பாருங்க. அதே மாதிரி பெரிய மூர்த்தியாக 2 பேரும் நிற்கிற கோலத்தில் சுவாமி அம்பாள் சந்திரசேகரன் நிற்கிற கோலத்தில் கர்ப்பகிரகத்தில் பார்க்க முடியும். நமக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா குருக்கள் வந்து அந்த மாலையெல்லாம் எடுத்து காண்பிப்பாங்க, மூர்த்தி தரிசனம் பண்ணலாம். இல்லைன்னா வெறும் தலைமாலை மட்டும்தான் தரிசனம் பண்ணலாம், தெரியாது. தலத்தில் பைரவர விசேஷம் தரிசனம் நிறைய 6 பதிகங்கள் இந்த தலத்துக்கு இருக்குது. 6 பதிகங்கள் தலத்தில் இருக்குது. போய் தரிசனம் மட்டும் சீக்கிரம் வந்தீங்கன்னாக்க முடிஞ்சதுன்னா உச்சி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நேரடியாக உமாவேஸ்வரம் மடத்துக்கு போகலாம்.